நட்பு சொந்தங்களை வணக்கம். நான் உங்கள் மக்கள் தொடர் அசோக்குமார். இன்றைக்கு உலக மகளிர் தினம். இந்த உலக மகளிர் தினத்தை வந்து பல்வேறு சாதனையாளர்களோட வந்து நிறைய பேர் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமான முறையில இந்த உலகத்தில் நட்புன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யாருக்குனாலும் யார்கிட்ட கேட்டாலும் நட்பை பத்தி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த ஒரு அடிப்படையில் ஒரு வித்தியாசமான நட்பு பல ஆண்டுகளாக கடந்து இன்று வரை தொடரக்கூடிய ஒரு நல் உள்ளங்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயின் கருவில் பிறக்காத இரட்டையர்கள் தான் நான் சொல்லுவேன். அந்த அடிப்படையில் அக்கா மதிப்பிரியா அக்கா மற்றும் பத்மபிரியா அக்கா இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய சிறு வயது முதல் இன்று வரை அவங்களுடைய நட்பை தொடர்றாங்க. இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம், இதெல்லாம் ஒரு பேட்டியாப்பா, நட்புன்றது ரொம்ப ஈஸிப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில் இது ஒரு முக்கியமான பேட்டியாக தான் நான் கருதுறேன். அவங்களுடைய இந்த வெற்றிக்கு காரணம் என்ன, அவங்களுடைய நட்பு தொடர காரணம் என்னன்றதை வந்து இன்னைக்கு அவங்க மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம். வணக்கம். நட்புன்றது வந்து இன்னைக்கு நாங்கள் ஆண்கள் வந்து ஒரு நட்பை தொடர்றது வந்து ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் நட்பு 40 வருஷம் நட்புன்றது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டுருவாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பெரிய பட்டிமன்றம் தான் நட்டுவாங்க. திருமணத்துக்கு அப்புறம் வந்து மனைவி வந்து இப்படி பிடிச்சிட்டாங்க, நட்பை வந்து அப்படி பிடிச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு பெண்மணியாக இருந்து நிறைய இந்த உலகில் வந்து பெண்மணிகள் வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் நீங்கள் வந்து நட்பு ரீதியாக உங்களுடைய நட்பை தொடர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு எப்படி இதெல்லாம் ஒரு சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்க? வணக்கம். நீங்க வந்து ஒரு ஆண் சமூகம் வந்து பெண்கள் தினத்தை கொண்டாடுறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கடுத்து அந்த நட்பையும் நீங்க வந்து பாராட்டுறது வந்து நாங்க எதிர்பார்க்கவே நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு. நம்மளுக்கு வந்து எல்லாத்துலயுமே ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா போதும். யாரு கூடனாலும் ஒரு ஆண் நட்பாக இருந்தாலும் சரி, பெண் நட்பாக இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டோம் இவங்களோடது இப்படிதான் கேரக்டர் அப்படின்னு நம்ம புரிதல் இருந்துச்சுனாலே நம்ம வந்து நட்பை வந்து ரொம்ப நாளைக்கு கொண்டு போகலாம். நம்ம ரொம்ப இணைஞ்சிருக்கணும், எல்லா நேரமும் சேர்ந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எங்க இருந்தாலும் இப்ப நான் இங்க இருந்தேன்னா கூட பத்மா இந்த நேரத்துல என்ன சொல்லுவா அப்படிங்கிற புரிதல் எனக்கு இருக்கும். பத்மாவா இருந்தா இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுப்பா அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்து தான் ஒண்ணுமே பண்ணுவேன். ஸோ அவ கூட பேசலைனாலும் நான் என்ன மனசுக்குள்ள பேசிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த நட்பு வந்து எத்தனை வருஷம் 34 வருஷமா இப்படிதான் போய்கிட்டே இருக்கு. ஸோ அதனாலதான் இத்தனை வருஷம் எங்களால கடந்தும் கூட பயணிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பாங்கன்றது வந்து ஒரு வரலாறு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்க உங்க வீடுகள்ல சாரு வந்து என்னப்பா எப்ப கேட்டாலும் இப்போ ஒரு சேரி இருக்கிறதா இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி சேரி தான் எடுத்து இருக்கீங்க. ஒரு நல்ல நிகழ்வு நடக்குது நம்ம வீட்டுல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒருத்தர் விட்டு கொடுத்துருக்கோம் மாட்டீங்க. நீங்க ஒரு சேரி எடுக்கும்போது கூட வீட்டுல வந்து சார் வந்து அவருடைய மைண்ட்ல ஒரு சேரி எடுப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே இப்ப அவனுக்கு இது நல்லா இருக்கும்பா அப்படின்னு அவர் ஒரு மைண்ட்ல ஒரு சேரி எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல அக்காவுக்கும் அதே மாதிரி சேரி எடுத்துன்ற மைண்ட் தான் உங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்லாம் ஒரு சாதாரண சேரி எடுக்கிற விஷயத்திலேயே அந்த மாதிரி விஷயத்திலேயே சார்லாம் வந்து எப்படி நீங்க சரி கட்ட முடியுது? இது வந்து சார் எடுத்து கொடுக்குற சேரியா வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் தனியா ஒரு சேரி எடுத்துக்கிடுவோம். பரவாயில்ல. அப்ப சார் வந்து அந்த அளவுக்கு உங்களுடைய நட்புக்கு வந்து இடையில இருக்கிறது. இந்த சாரியை பாத்தீங்கன்னா இவங்க வேற ஒரு நாள் எடுத்திருக்காங்க, நாங்க வேற ஒரு நாள். அது 2 பேரும் மீட் பண்ணிக்கவே இல்லை. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி வாங்கிட்டோம். எப்படின்னே தெரியல. 3 வருஷம் உங்களுடைய ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய பேட்டியில கூட நான் பார்த்தேன். நீங்க வந்து அந்த இன்சியல் மற்றும் உங்களுடைய பேரை சொல்லும் போது கூட குறிப்பா இதெல்லாம் வந்து இயற்கையை அமைஞ்சதுன்ற மாதிரி இந்த பூர்வ ஜென்ம புண்ணியன்ற மாதிரி அது தொடர்றதுன்றதுதான் இப்ப நம்ம யோசிக்க சொல்லுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆரம்பிக்கிறது இப்ப அடுத்த வாரத்துல கூட முடிஞ்சிருது. அப்படி இருக்கிற சூழல்லாம் கூட உங்களுடைய இன்சியல் ஒன்னா வந்து உங்களுடைய படிப்பு ஒன்னா வந்து உங்களுடைய செயல்பாடுகள் ஒன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட எங்களுக்கு ஒன்னாதான் கிடைச்சது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இப்ப உங்களுடைய நட்பு அடுத்த தலைமுறைக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலமா எப்படி கொண்டு போவீங்க? அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. இந்த 2 பேர் பசங்களுமே இப்ப ஃப்ரெண்ட்ஸா தான் சார் இருக்காங்க. 2 பேருமே பெங்களூர்ல தான் இருக்காங்க. உங்களை மாதிரியும் நட்பா ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஒரே அமிர்தா ஒரே டிகிரி தான். 2 பேரும் ஈஸி பிடெக் ஈஸி தான் நம்ம கொடுத்து வச்சவங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மற்ற தொலைக்காட்சிக்கு சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்க நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி இவங்களோடய இந்த நட்பு முடிஞ்சிடாம அடுத்த தலைமுறைக்கும் தொடர்றாங்க. அவங்களுடைய குடும்பத்துல அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இது போல நட்பா இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய நிறைய ஒரு டிப்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்த பிறகு நிறைய பேர் சார் ஒரு நட்பை நம்ம அன்னைக்கு இழந்தோம் விட்டுட்டு நீங்க ஃபீல் பண்றவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த நட்பை தொடரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய எதுவும் அட்வைஸ் கிடையாது. ஆனா நீங்க சொல்லக்கூடிய ஒரு சில நல்ல வார்த்தைகள் அனுபவங்கள் ஏதாவது இருந்தா சொல்ல முடியுமா? எங்க 2 பேருக்குள்ளே ஈகோ இருக்காது.
இப்ப வந்து இப்ப இருக்கு அப்படி அந்த ஈகோ இருக்காது, பொசசிவ்னஸ் இருக்காது. கண்டிப்பா என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. நம்ம வந்து அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு பட்டாம்பூச்சி வந்து கையிலே நம்ம பிடிச்சி வச்சிருந்தோம்னாக்கா அது வந்து கிடையாது. அதை பறக்க விட்டு அது திரும்ப நம்ம கிட்ட வந்தாதான் அது வந்து உண்மையான நம்ம வந்து நம்ம கிட்ட பாசமா இருக்கிறது. அந்த மாதிரிதான் இப்ப பத்மாவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எல்லாருக்குமே பழகுவோம். ஆனா எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பா அது நெருக்கமா தான் இருக்கும். அந்த பொசசிவ்னஸும் விட்டு கொடுக்கறத அதை வந்து நம்ம இல்லாம கொண்டு போயிட்டோம்னாலே கண்டிப்பா ரொம்ப வருஷம் கொடுப்போம். நீங்க எப்படி இத்தனை வருஷத்துக்கு எந்த ஒரு இடத்துலயுமே உங்ககிட்ட பாசிட்டிவ்னஸ் வரலையா? இல்ல, வந்ததே இல்லதே இல்லை. என்னால நம்ப முடியும். அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நானும் நிறைய நண்பர்களோட பழகினேன். சில நண்பர்கள் என்னோட நெருங்கிய நட்பா இருந்து இன்னொரு நட்பரோட பழகுது அப்படின்ற ஒரு ஃபீல். நீ இவ்வளோ ஆண்டுதான் பேசுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பதவிகள் கூட ஒரு செகண்ட் வரல இல்லையா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மதிய தெரியும், மதியம் அவங்களோட மிங்கிலாயிடும். அதே மாதிரி மதி சர்க்கிள் மதி சைட்ல பழகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னைய கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். நாங்க 2 பேர் இல்லாம மதியோட ஃப்ரெண்டை நானும் மீட் பண்ணிக்கிட்டாலும் பேசிப்போம். நான் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸும் மதியம் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுடைய இந்த நல்ல ஒரு தருணத்தை எங்களோட பகிர்ந்துட்டது ரொம்ப மகிழ்ச்சி. மொத்தத்துல நண்பர்களா இருக்கும்போது அந்த பொதுமக்கள் இல்லை அப்படின்னா எத்தனை ஆண்டு காலங்கள் ஆனாலும் கடந்து தரலாம். நட்புக்கு கர்ணனை போல பெண்மணிகள் உங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நல் வாய்ப்புக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க.